வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி 2025-26 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு. நமக்கு என்ன தேவை, என்ன இருக்குது, என்ன ஒதுக்கி இருக்கிறாங்க, அதை பற்றிய குறிப்புகளை இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் நலன். மகளிர்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க? மகளிருக்கு சொத்து பதிவு செய்வதில் பதிவு கட்டணம் 1% குறைச்சிருக்கிறாங்க. 1,00,000 மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்க போகிறாங்க. 10,000 புதிய சுய உதவிக்குழுக்கள், அந்த குழுக்களுக்கு வங்கி கடனாக 37,000 கோடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விடியல் பயணத்துக்கு 3,600 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,807 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம் 420 கோடி ஒதுக்கீடு. சென்னை, கோவை மற்றும் மதுரையில் மாணவியருடைய விடுதிகளுக்கு 3000 மாணவியர்கள் தங்குற மாதிரி விடுதி கட்டுறதற்கு 275 கோடி நிதி ஒதுக்கீடு. 500 புதிய அங்கன்வாடி மையங்கள், அதற்காக நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அதை விரிவாக்கம் செய்து நகர்ப்புற அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு 3 லட்சம் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் HPV தடுப்பூசி போட போகிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் நான் முதல்வன் கல்லூரி கனவு, அந்த திட்டம் விரிவாக்கம் செய்து 500 பள்ளிகள் 388 ஊராட்சி ஒன்றியங்களில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. கணினி ஆய்வகங்கள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் கட்டுவதற்காக 281 கோடி மேம்படுத்தக்கூடிய பணியை செய்ய போகிறாங்க. 281 கோடி நிதி ஒதுக்கீடு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அந்த திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 1,00,000 புத்தகங்களுடன் புதிய நூலகங்கள் நிறுவுதல். சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி பகுதியில் நூலகம் திறக்க போகிறாங்க. 1,721 முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் 841 பட்டதாரி ஆசிரியர்களை நேரடி நியமனம் செய்வதாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. பழங்குடியினர் பகுதிகளில் 14 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்த போகிறாங்க. அது உயர்கல்வியில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளில் கைக்கணினி அல்லது மடிக்கணினி, அந்த திட்டத்துக்காக 2,000 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு. அண்ணா பல்கலைக்கழகத்தை முதன்மை பெற செய்திட 500 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு 700 கோடி தொகுப்பு நிதி கொடுத்துருக்குறாங்க. அரசு பல்கலைக்கழகங்களின் தரம் உயரத்தை 200 கோடி ரூபா. 30 முதல்வர் படைப்பகம் உருவாக்க போகிறாங்க. தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதி, நவீன தொழில்நுட்ப பட்டப்படிப்புகள், அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு பல்கலை தொழில்நுட்ப கல்லூரிகள், இதெல்லாம் செயல்படுத்த போகிறாங்க. 1,00,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் 2,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. உயர்கல்வியில் 10 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 17 தொழில் பயிற்சி நிலையங்கள். அரசு கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரிகளில் கூடுதல் 15,000 இடங்கள் அதிகரிக்க போகிறாங்க. தமிழ் புதல்வன், அந்த திட்டத்துக்கு 420 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு. அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் திறக்க போகிறதாங்க. அதுக்கு 100 கோடி ரூபா ஒதுக்கீடு. சென்னை அறிவியல் மையம்,
அதற்காக 100 கோடி ஒதுக்கீடு. பரவலான தொழில் வளர்ச்சி நிறைய கொடுத்துருக்குறாங்க. வளர்ந்து வரக்கூடிய துறைகள் சன்ரைஸ் அப்படின்னு தமிழ்நாடு செமிகண்டக்டர் அந்த இயக்கம் 2030. செமிகண்டக்டர் உயர்தர வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம், செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழில் பூங்காக்கள் சூலூர் மற்றும் பல்லடத்தில் உருவாக்க போகிறாங்க. தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025. செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா தூத்துக்குடி. அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா, விண்வெளி தொழில்நுட்ப நிதி வியன் இந்த திட்டத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சியில் ஒசூர் அறிவுசார் பெரு வழித்தடம், பம்பு மோட்டார் மற்றும் வார்ப்பக தொழில்களுக்கான உயர்திறன் மையங்கள் கோயம்புத்தூர். தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம், 9 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்க போகிறாங்க. பொது வசதி மையங்கள் 7 மாவட்டங்கள். புதிய காலனி தொழில் பூங்காக்கள் மதுரை மற்றும் கடலூரில். புதிய தொழில் பூங்காக்கள் கடலூர் மற்றும் புதுக்கோட்டை. பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா திருச்சி. 5 பொது சேவை மையங்கள் தேனி, நாமக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், சென்னை. இந்த மாதிரி திட்டத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்தில். மண்டல விரைவு போக்குவரத்து சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இதெல்லாமே விரைவு போக்குவரத்து அமைக்க போகிறாங்க. மெட்ரோ ரயில் திட்டங்கள் விமான நிலையம், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், கோயம்பேடு ஆவடி பட்டாபுரம், பூந்தமல்லி திருப்பெரும்பூர் புதூர், தாம்பரம், வேளச்சேரி, கிண்டி, கலங்கரை விளக்கம் உயர்நீதிமன்றம் இதெல்லாமே மெட்ரோ ரயில் திட்டங்களாக இடம்பெறும். போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா 3000 புதிய பேருந்துகள், 750 பேருந்துகள் புதுப்பிக்கிறாங்க. 1125 புதிய மின் பேருந்துகள் புதுப்பிக்கிறாங்க, வாங்க போகிறாங்க. அதி உயர பகுதிகளில் போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கை மாமல்லபுரம், ஊட்டி மற்றும் கொடைக்கானலில். பன்முக போக்குவரத்து மையம் கிண்டி மற்றும் வண்ணாரப்பேட்டையில். 700 டீசல் பேருந்துகளை இயக்க எரிவாயு பேருந்துகளாக இயற்கை 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்ற போகிறாங்க. எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. உள்கட்டமைப்புகளில் நகர்ப்புற சாலைகள் 3750 கோடி. உள்கட்டமைப்புகளுக்காக நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு 2200 கோடி. 4 வழி தட உயர்மட்ட சாலை திருவான்மியூர் உத்தண்டி சாலை. உரகடம் செய்யார் தொழில் வழித்தடம். கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை, திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை, வேளச்சேரி புறவழிச்சாலை முதல் குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை மேம்பாலம். விரிவான திட்ட அறிக்கை மதுரை வெளிவட்ட சாலை. விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை கருங்குழி பூஞ்சேரி 4 வழி சாலை. இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. நீரின்றி அமையாது உலகம் போல. புதிய கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 7 மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. 102 கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்கிறாங்க 675 கோடியில். ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் 2000 கோடி. சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் கோவளம் போவடி நீளம் 2.225 டிஎம்சி தண்ணீர். சென்னை முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 2423 கோடி ஒதுக்கீடு. விளிம்புநிலை மக்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயனடைகிறாங்க. 50 3ஆம் பாலினத்தவரை ஊர்காவல் படையில் நியமிக்கிறாங்க.
மூத்த குடிமக்கள் 25 அன்பு சோலை மையங்கள் உருவாக்குறாங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் 2 பெற்றோரை இழந்த 50,000 குழந்தைகள் 2 பெற்றோரை இழந்த அவர்களுக்கு 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 உதவித்தொகை வழங்குகிறாங்க. 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு 2,000 ஊதிய மானியம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய வகையில் நவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொழிலாளர் நலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை மருத்துவ சோதனை பரிசோதனை அட்டை. 20,000 மானியம். புதிய மின் இருசக்கர வாகனம். 2,000 இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களுக்கு. குழு காப்பீட்டு திட்டம் 1.5 லட்சம் இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களுக்கு வழங்குகிறாங்க. காலநிலை மாற்றத்தில் நீரேற்று புனல் மின் திட்டங்கள் 1,800 மெகாவாட் ஆழியாற்றில், 1,900 மெகாவாட் வெள்ளிமலையில், 4,000 மெகாவாட் மின்கலன் சேமிப்பு அமைப்பு உருவாக்குறாங்க. ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை. கடல்சார் வள அறக்கட்டளை. 6 நீலக்கொடி கடற்கரைகள். வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம். பூனாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடி. பல்லுயிர் பூங்கா மேல் செங்கம் திருவண்ணாமலை. இதற்கெல்லாமே நிதி ஒதுக்கீடு. அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈட்டிய விடுப்பு சரணளித்தலை மீண்டும் வழங்குகிறாங்க. 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. வங்கிகள் மூலம் விபத்து காப்பீடு, பெண் திருமண நிதியுதவி, உயர்கல்வி நிதியுதவி, ஆயுள் காப்பீடு மற்றும் வட்டி சலுகை இதெல்லாம் செய்கிறாங்க. தாடன்டர் நகரில் 190C வகையான குடியிருப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாமே 2025-26 நிதிநிலை அறிக்கை. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.